ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத பாக்கியத்தையும் ஆண்டு தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்திற்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். விசேஷமாக மக்கள் எல்லாருக்காகவும், ஃபாதருக்காகவும், மற்ற எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். என் அன்போடு அழைத்து இந்த இடத்துக்கு வேண்டும் சொல்லி வர வேண்டிய பிள்ளைகளை தேவன் சரியான இது கொண்டு வர கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவது ஒரு சந்தோஷமான காரியம். அதில் இந்த காரியத்திற்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உமக்காக, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி எத்தனை ஊழியக்காரர்கள் தியாக வழியாய் தங்களை ஒப்பு கொடுத்தாட சாமி. நினைக்கிறோம் என் வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கையாய், உள்ள வாழ்க்கையாய் இருக்க கிருபை தெய்வீகமான பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் வழிநடத்தி ஆசிரியத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த கிருபையை நினைத்து நம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழபடியான கடவுள் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நினைத்து நம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். விசேஷமாக பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள், எனக்காக சிந்திய ரத்தம், இதை நினைக்கும் போது தான் ரொம்ப ஆச்சரியமும் வேதனையான காரியம். அந்த நாட்கள் எப்படியாவது உங்கள் மத்தியில் வரணும், உங்களை பார்க்கணும், அவனுடைய பாடுகளை பற்றி தியானிக்கணும்னு சொல்லி எல்லா அண்ணன்மாரும் தம்பிமாரெலாம் கேட்டாங்க. ஆனால் வர முடியாத சூழ்நிலை. காரணம் கேட்டால் எத்தனையோ விதமான ஊழியங்களுக்காக வெளியே செஞ்சுட்டோம். இன்னும் சில ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மரியாதைபுரத்தில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க புளியங்குடிக்கு மாறி போனாங்க. புளியங்குடியில் மாறி அங்கே 5 வருஷம் பணிபுரிஞ்சு திண்டுக்கல் பக்கத்தில் கரிசல்பட்டிக்கு வந்திருக்காங்க. இப்போ கரிசல்பட்டியில் வந்து இந்த அவங்களுடைய ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா முந்தின நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, இந்த மக்களை நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒன்றுமே புரியாத மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே தெரியாத மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யார் இவளுக்கு அறிவு ஊட்டுறது, யார் இவளுக்கு கற்றுக் கொடுக்குறது, ஒன்றும் புரியலை. வெயிலோ கொடூரமான சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. கொடூரமான நிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது மாத்திரமல்ல, ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு நம்ம அங்கே வரல. பாடுகளோடு கஷ்டங்களோடு எல்லா மக்களுடைய பாடுகளை நினச்சி நான் கடவுளுக்கு வாழணும், கடவுளுக்காக சாட்சியாக வாழ்ச்சி வந்திருக்கோம். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சொன்னது மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ போராட்டங்கள், பல வேதனைகள், ஊழியத்தின் பாதையில் பல விதமான பாடுகள் மாத்திரமல்ல, மாத்திரமல்ல கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருது. இதை தான் அந்த அம்மா சொன்னாங்க. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. திருமணமே பண்ணாமல் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தியாக பலியாக வாழ்ந்த மக்களுக்கு இப்படி ஒரு கஷ்டங்களை ஏற்படுதே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது கஷ்டம். ஏன் இந்த பிள்ளை மக்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வருது, இவ்வளோ வேதனை வருதுன்னு சொல்லி நினைக்கவே முடியலை. நினச்சி பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம் கூட நாங்கள் சும்மா இருக்கிறது இல்லை, ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்கல பிரதர். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாடுபடுறோம், ஆனாலும் மக்கள் மனசில் ஒரு திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த பிள்ளைகள் படுற பாடுகளை போது ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லி அந்த மகள் சொன்னாங்க. அவங்கள்ட்ட ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன்.
ஆண்டவர் உலகத்தில் சுற்றி இருந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவரை சுற்றி இருந்தார். அவர் தீங்கு செய்யவே இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிற மக்களாக திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார், கண்ணீர் விட்டு அழுதார். ஜனங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி பரிதவித்தார். அவருக்கே எத்தனை பாடுகள் அம்மா, எத்தனை கஷ்டம், எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். 40க்கு ஒன்று முதுகில் எத்தனையோ முறை அடித்தாங்க. முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறியது. முகெல்லாம் அடித்து துன்பப்படுத்தப்பட்டு அவங்க உமிழ்ந்து உன்னை காட்டி கொடுத்தது யார், உன்னை காட்டி கொடுத்தது யார், நீ தேவகுமாரனா, தேவகுமாரனா கீழே இறங்கி வான்னு சொல்லி எத்தனை அவமானப்பட்டாங்கம்மா. அதையெல்லாம் பொறுத்துட்டு அவர் பட்ட பாடுகளெல்லாம் பொறுத்துட்டு நமக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கமில்லை. லூக்கா 23:34 வாசிக்கும் போது, பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னே பாவ மன்னிப்பா ஜனங்களை மன்னிச்சாருமா. அதை நினச்சி நீங்கள் வாழுங்க, அதை நினச்சி வாழுங்க. அவங்க சொன்னாங்க, இதை நினச்சி வாழ்ந்து தான் பிரதர், எங்களையே நாங்கள் தேற்றிக்கிடுறேன், எங்களை தேற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜனங்களுக்காக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், ராப்பகல் தூக்கம் இல்லாமல் ஜனங்களுக்காக பாடுபடுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் வேதத்தில் வாசிக்கிறோம். பலத்தின் மீதியார் 80 வருஷமாக இருந்தாலும் பாடும் வேதனையும் சொல்லி உலகத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாடுள்ள உலகத்தில் வாழ்கிற நாம், நீ கடவுளுக்கு வாழும்போது, சாட்சியாகி வாழும்போது, மகிமையாக வாழும்போது கர்த்தருடைய விசேஷத்தை கரங்கொண்டு ஆசிர்வதித்து காத்துக்கொள்ள நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ குடும்பங்களை குடியினால், வெறியினால் குடும்பத்தை எத்தனையோ குடும்பங்களை சீரழித்து பார்க்குறோம். சில பேர்த்து இந்த டாஸ்மார்க் கடை சொன்னையில் மக்கள் இருக்குது. எத்தனையோ ஒரே நாள் 3 பேர் செத்துருக்காங்க. குடிச்சிட்டு அங்கேயே படுத்துட்டு பகல் வெயில் ஏறி உடம்பு சூடாகி தண்ணி இல்லாமல், குடிக்கிறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு நீர் இல்லாமல் 3 பேர் செத்து போயிட்டாங்க. அது குடும்பத்தின் நிலைமை என்ன? இதை யார் வருத்தப்படுறா? ஆண்டவர் மாத்திரம்தான் கண்ணீர் விட்டு அழுகிறார். வேறு யாருக்கும் தாகமோ ஒரு விதமான பாரமோ நம்ம அரசியல் தலைவர்களுக்கு எந்த விதமான எண்ணங்களோ இல்லை. பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். நீ இந்த வாழ்கிற ஏதோ கிறிஸ்தவங்களாக வாழ்ந்து இதோ போலத்தை வாழ்ந்து நினைக்காத. உன் வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அருமையான ஐயா சொன்னாங்கல்ல, நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டின், புரோட்டஸ்டண்ட்டு, இவங்க ஆர்சி, எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் தான், ஒரே தகப்பன் தான். இதைத்தான் மனசு நினைக்கிறோம். நீ சிஎஸ்ஐ நிற்க, நான் புரோட்டஸ்டன்ட் நினைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு தகப்பன். உனக்கு மறித்தார் தான் எனக்கு மறித்தார். உனக்கு ரத்தம் சிந்தி தெய்வம் தான் எனக்கு ரத்தம் சிந்தினார். அதைத்தான் மனதில் வைத்து நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கையை ஓடணும். ஓடுற ஓட்டம் ஆண்டுக்கு பிரியமான ஓட்டமாக ஓடணும். அதை ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தோம் மிருகம் தான் வாழுது, எதையோ மாடு வாழுது, அது வாழ்க்கை இல்லை. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக, சாட்சியுள்ள வாழ்க்கையாக, நீ ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். அதைத்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, சிலுவையை பார்க்கணும், அவர் பட்ட பாடுகளை பார்க்கணும். எத்தனை வேதனையோடு கஷ்டங்களோடு கண்ணீரோடு சிலுவையில் தொங்கினாரே, அந்த காட்சியை பார்க்கணும். முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல நொறுக்கப்பட்டது, கண்களில் கொடூரமான ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. 29 வகையான கொடூரமான முட்களை தலையிலே அரைஞ்சி ஆண்டவருமே அடித்தது யான்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க. கேவலம் இதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கையால் நொறுக்கப்பட்டு, சரீரமெல்லாம் நொறுக்கப்பட்டு எத்தனை வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த காட்சியை பார்க்கணும் ஐயா, அந்த காட்சியை பார்க்கணும். அந்த காட்சியை பார்த்து நீ வாழ்வாயானா தவறு செய்து மனுஷன் போக மாட்டான். இந்த காட்சியை பார்த்து, ஆண்டவர் சிலுவை காட்சியை பார்த்து மனுஷன் வாழ்வான்னா தவறுக்கு போக மாட்டான். சிலுவை காட்சியை பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் எத்தனை பாடுகளை பட்டீங்க, எத்தனை வேதனையை பட்டீங்க ஆண்டவரே, இந்த வேதனைக்கு நான் சாட்சியுள்ள மகனாக வாழ்கிறேன்னா, சாட்சியுள்ள மகனாக வாழ்கிறேன்னு சொல்லி நீ எண்ணக்கூடிய மக்களாக நீ வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காட்சியை பார்க்கணும். நிறையா டாஸ்மார்க்கில் சரக்கு விற்கிதுன்னா கிறிஸ்தவன் தான் அதிக பேர் குடிக்கான். தொடர்ச்சியாக காலையிலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கான்.
100 ரூபாய்க்கு உழைக்கிறான்னா 100 ரூபாய்க்கு குடிச்சிடுறான், 1000 ரூபாய்க்கு உழைக்கிறான் 1000 ரூபாய்க்கு குடிச்சிடுறான். தனக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், குடும்பம் அவன் நினைக்கவே இல்லை. குடிச்சு 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 அங்கே கிடந்து செத்து போகிறான். இதுதான் நினச்சி வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கை இல்லை. மனம் திரும்பணும் கூட கடைசி காலங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கடைசி நாட்கள் மனம் திரும்புவது மாத்திரமல்ல, ஆண்டோட கேட்கணும். ஆண்டோடையப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த குடியிலேருந்து விடுதலை தாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுப்பார். இந்த தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. வால்பாறையில் 3 நாள் கன்வென்ஷன் போயிருந்தோம். முதல் நாள் கன்வென்ஷனில் எல்லோரும் சொன்னாங்க, சீக்கிரம் மீட்டிங்கை முடிச்சிடணும், இங்கே மிருகங்கள் ரொம்ப தொல்லை, சிறுத்தைகள் நிறையா உண்டு, யானை திடீர்னு வந்துடும், மடைக்கிறோம், மக்களை பஸ்ஸெலாம் இருட்டில் பிற கிடைக்காது ரொம்ப சொன்னாங்க. சரி, மனசை வச்சுக்கிட்டு நாங்கள் நடந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு சொல்லி ஒரு சாமி ஊர்வலம் போகும்போது திடீர்னு யானை வந்துருச்சு. யானை வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல, சாமியை நடு ரோட்டில் போட்டு ஓடிட்டாங்க. இதுதான் சாமியை காப்பாற்ற முடிஞ்சுதா? காப்பாற்ற முடியாதில்ல. ஆனால் ஆண்டவர் காப்பாற்றுவார்ல. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதத்தை வாய்க்கணும்னு ஆண்டு சொல்லுவார்ல. அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாக எந்த காரியம் செய்தாலும் நீ வேதத்தில் வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் பெரிய தெய்வம், சாதாரண தெய்வம் இல்லை. 2 ராஜாக்கள் 6ஆம் இடத்தை வாசிக்கும் போது, பைபிளை வச்சு தான் எடுத்து வாசிப்பார். 6ஆம் இடத்தை வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரிய நாட்டு ராஜாக்கள் படையெடுத்து வராங்க. படையெடுத்து வரும்போது இந்த ஜனங்களை அழிச்சிடலாம்னு சொல்லி காத்து வரான். காத்து வரும்போது அங்கே தேவனுடைய தேவ மனுஷன் எலிசா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த பக்கத்துக்கு நீ போகாத, படையெடுத்து போகாத, அங்கே சீனாட்டு படை வருது, நீ இந்த பக்கம் போகாத, அவன் படை வருது அவன் சொல்லி அநேகம் தப்பிச்சுக்கிட்டான். காரணம் கேட்டால் தேவனுடைய மகன், தேவனுடைய தாசன் அங்கே உட்கார்ந்துருக்கார் எலிசா. அப்போ அந்த ராஜா கேட்கான், சீரிய நாட்டு ராஜா கேட்கான், நம்மகிட்ட யார் ஒற்றன் இருக்கான், நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் காதுக்கு போயிடுது, சொல்லி கொடுத்தாரே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், ஐயா யாரும் ஒற்றன் இல்லை, நீ பேசுகிற வார்த்தைகள், பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவர் அவனுடைய தெய்வம் எனக்கு அவங்க வெளிப்படுத்துகிறாரு. தெய்வம் வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, அவனை பாதுகாக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. நீ கடவுளுக்கு உண்மையாக வாழுவாயானா, கடவுளுக்கு சாட்சியாக வாழுவாயானா, அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வராது, ஒரு வேதனை வராது, ஒரு விதமான கஷ்டமே வராது. காரணம் கேட்டால் உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கருத்து பல பக்கத்தில் நிழலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரை எல்லாத்தையும் விலைக்கு காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இதுவும் இருக்கிறதையும் காப்பார். இதுதான் நம்ம தெய்வம், நம்முடைய ஆண்டவர். அதுதான் உண்மையான தெய்வம். ஆண்டவர் அதுதான் சொல்கிறது. நீ உலகத்தை போல நேரம் மாத்திர தெய்வம் அல்ல, மனமாற மனபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, சொல்கிற வார்த்தை என்றைக்கு நிறைவேற்றி குடும்பத்தை ஆஸ்வதிக்க தெய்வம். குடும்பத்தை குடியா வேதனை வாழ்கிறான்னு கண்ணீரோட்டு ஜெபம் பண்ணு, வேறு யார்ட்டையும் சொல்லாத. உன் நெடுமடங்காலம் கடவுளுக்கு நேராக நோக்கிப்பார். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வேதனை அறிந்திருக்கீங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தை கேட்கும்போது ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? உன் கண்ணீரை பார்ப்பார். அந்நாள் குழந்தை இல்லைன்னு அழுதல்ல, வேதத்தில் வாசிக்கம் இல்லை. புருஷனுக்கு எல்கானாக்கு 2 மனைவி, முதல் மனைவி பெனினாள், 10 பிள்ளைகள் இருக்குது. அந்நாள் குழந்தை இல்லை. 10 பிள்ளைகளும் மனைவி கேவலமாக பேசுகிறாங்க. இவன் அண்ணன் அழுதுகிட்டு தான் இருக்கா, வேறு ஒன்றும் செய்யலை. புருஷனால் எல்கானான்னு சொல்கிறான், மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும் உனக்கு நான் அதிகம் அல்லவா, 10 பிள்ளைகளை பார்க்கணும் அதிகம் அல்லவா, நீ ஏன் அழுகுறன்னு சொல்கிறான். அண்ணா அழுதுகிட்டே இருக்கா. திடீர்னு ஒரு நாள் அவங்க பண்டிகை போயிருக்கும்போது சீலாவில் தேவாலயத்துக்கு ஓடுறா. தீபாவளத்துக்கு ஓடி போய் அங்கே அழுதுகிட்டு இருக்கா. அழுது கேட்கா, அழுது முதல் வாய் திறக்கலை, வாய் மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்க தீர்க்கதரிசி ஏலி கேட்குறான், உன் குடியவனுட்டு விளக்கு எந்த மட்டும் வெடிச்சிருப்பா, உன் குடியை விளக்குன்னு சொல்கிறான். அவள் சொல்கிறா, ஐயா அந்த வேசியின் மகள் அல்ல, ஒரு மனக்கிலேச ஸ்திரீ, ஒரு பாரமுள்ள மகள்,
இருதயத்தில் நொறுக்கப்பட்ட மக்கள் சொல்லி கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்? வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் கேபடுத்து கேட்ட விண்ணப்பத்தினுடைய உனக்கு ஆக கடவுது. ஒரே வார்த்தை சொன்ன அதுதான். அதுக்கு பிறகு துக்கமுகமாகவே இருக்கலை. காரணம் கேட்டால் அவள் கேட்ட ஒரே விண்ணப்பம், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, காலமெல்லாம் உடைய தேவனுடைய ஆலயத்தில் உடைய ஊழியத்தை செய்வான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கா. அப்படிப்பட்ட ஒப்பு கொடுக்க ஊழியத்தோட தேவ சமூகத்தில் வா, ஒப்பு கொடுக்க ஊழியத்தோட ஆண்டவர் சமூகத்தில் வா. கண்ணீர் விட்டு அழு. உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். உன் கண்ணீரை பார்ப்பது மாத்திரமல்ல, உனக்கு விடுதலை தரக்கூடிய நல்ல ரட்சகராய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். உலகத்தில் உள்ள தெய்வத்தை போல வேறு தெய்வம் உலகத்தில் இயேசுவை தவிர உண்மையான தெய்வம் ரட்சகர் உலகத்தில் யாருமே இல்லை. இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார். தாவீது ராஜா சொல்கிறான்ல, சங்கீதம் 16:18 வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுது முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் வலது மாசி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கார்ல. காரணம், உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. எப்படிப்பட்ட மகனா வாழு. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான பிள்ளைகளை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். நீ பரிசுத்தமாய் வாழும்போது, தேவ சமூகத்தில் கண்ணீரை விடும்போது, உன் கண்ணீரை பார்க்கிற தெய்வம் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அது நம்பிக்கையில் வாழடையா, உன் நம்பிக்கையில் வாழணும். நீங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள், தன் பிள்ளைகள் மிலிட்டரியில் இருப்பாங்க, சில பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பாங்க. தாய் கண்ணீரோடு கேட்பாங்க, என் பிள்ளையை காத்துக்கொள்ளுக்க மாத்திரமல்ல, உடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மகனாய், உடைய ஊழியத்தை சிறப்பிக்க மகனாய் என் மகன் மாறன் ஐயா, என் மகன் மாறன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்பாங்க. கண்ணீரோடு கேட்பது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் ஆண்டவர் கண்ணீரை பார்க்கல தெய்வம் என்பதை அறிந்து ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் கண்மணியை போல் ஆண்டவர் பாதுகாப்பார். எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அடிக்கடி ஒரு நாட்கள் நினச்சி பார்ப்பேன், ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த மனுஷனா, படிக்காத மனுஷன், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த மனுஷன், அடி எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை தரும்போது வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். இந்த மரியை தைபத்தில் அந்த பள்ளிக்கூடம் உருவாகும்போது அந்த சிஸ்டர் ரொம்ப சொன்னாங்க, தம்பி என் கூட வந்திருக்க தம்பி இன்ஜினியர் தான் அவர் பார்த்தார். என்ன சொல்லி அழுதாங்கன்னா, யாரும் உதவிக்கு வரலையேன்னு சொல்லி தான் வேதனைப்பட்டாங்க. யார் உண்மையான உதவிக்கு வரலையே, யார் வீட்டு பிள்ளைகள் படிக்குது, உங்கள் பிள்ளைகள் படிக்குது, இந்த எண்ணமில்லாத மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இன்றைக்கி மக்களுக்கு ஒரு கரிசனை வேணும், எண்ணங்கள் வேணும். சாலமன் ராஜா கடைசி நாட்களில் வாழும்போது அவருடைய தகப்பனார் தாவீது சொன்னார், நீ அவரை தேடினால் தென்படுவார், நீ அவரை விட்டுட்ட அப்படி சொன்னால் உன்னை விட்டுருவான்னு சொன்னார். இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி கடவுளை தேடக்கூடிய மக்களாக இல்லை. ஏதோ சில பெண்கள் குடும்ப சூழ்நிலை சரியாமல் கஷ்டத்தோட கண்ணீரோட ஆண்டு சமூகத்தை நிற்கிறாங்க. இன்றைக்கி பாதி ஆண்கள் குடியில் வெறியில் குடிக்கிற, எவ்வளோ சாராயத்தை குடிக்கலாம், எவ்வளோ டாஸ்மார்க் ஊற்றலாம், இந்த சிந்தனை வாழ்ந்துடான ஒழிய குடும்பத்தை பாதுகாக்கணும், குடும்பத்துக்கு வாழணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் எண்ணங்கள் இல்லை. கிறிஸ்தவன் அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், தேவனை வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். நீங்கள் அநேக பேர் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை. பிரதர் தினகையா ஒரு ஸ்டோரி அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டெல் மீ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ எம் டெல் யூ ஹூ ஆர் யூ. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. செல்வநாதன் ஊழியக்காரர் ஜாஃபனாவில் அந்த ஊழியக்காரர் அந்த சொன்ன ஸ்டோரி சொல்லுவாங்க.
ஒரு மனுஷன் தினமும் குடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு வரும். மனைவி தினமும் எதிர்பார்ப்பாங்க. சில நாளைக்கு 10 மணிக்கு வருவான், சில நாளைக்கு 10:30 மணிக்கு வருவான், தினமும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 10 மணி ஆச்சு, 10:30 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, புருஷன் வரல. அவங்க திருமணம் பண்ணும்போது ஒரு வாக்கு கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் உண்மையான மனைவியாக இருப்பேன், உண்மையான கணவனாக இருப்பேன், என் சரீரத்தால் உன்னை மேன்மைப்படுத்துவேன், என் உடலால் உன்னை பரிசுத்தப்படுதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க. அந்த கட்டளை நினச்சிட்டு 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, காணலை. புருஷன் எந்த வழியாக வருவான், எங்கே குடிப்பான், எந்த வழியாக வருவான்னு சொல்லி ஒரு அறிக்கை எடுத்துகிட்டு தேடி போனால் கிடைக்கவே இல்லை. ரொம்ப தூரம் போயாச்சு. ஒரு சாக்கடை ஒன்று கிடந்தது. சாக்கடையில் பன்னி படுத்து கிடந்தது. பன்னி மேலே இவன் ஆகாசமாக படுத்து கிடக்கான். பன்னி மேலே அழகாக படுத்து கிடக்கான். இந்த அம்மாவுக்கு கோபம், பயங்கரமான கோபம். அட பைத்தியக்காரா, குடியிலோட எனக்கு என்ன தெரியலையா, குடியிலோடு நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும்னு தெரியலையா, எங்கே படுத்துக்கணும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் ஒரு கல்லை தூக்கி தலையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஏம் பண்ணி இந்த பன்னி கூட படுத்திருக்கேன்னு கேட்டாங்க. அவன் என்னென்ன நினச்சான், பன்னி என்ன இருக்குன்னு நமக்கு தலையணை கிடச்சா போதும், நான் அதுக்கு படுத்திருக்கேன்னா. அந்த பன்னிக்கு ஆத்திரம் வந்துருச்சான். இந்த குடியாரனை என் கூட இந்த பொம்பளை இணைச்சிட்டாளேன்னு சொல்லி பன்னி குதிச்சு ஓடி போயிச்சான். நீ அப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அநேக குடும்பங்களில் சாபம், சாபம். குடும்பத்தை அழிச்சிடாத, சாபம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் மன்னிப்பு தர முடியாது. நீ கடவுளுக்கு வாழு, கடவுளுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழு, உண்மையான வாழ்க்கை வாழு. வேதத்தில் வாசிக்கவில்லை, நீதிபதிகள் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 27, 28, 29 வசனம் வாசிக்கும் போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு இரத்தங்களின் கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பளபளப்பாய் பாராத, அது விரியனை போல் தீண்டும், பாம்பை போல் கடிக்கும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம உட்படாத. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையை குடியிருந்து விலகு. நீ எத்தனை குடும்பத்தில் புருஷன்மார் குடித்ததுனால பெண்கள் புருஷன் இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் அனாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் குடி தான். அது காரணம் கேட்ட விலக்கு. ஜோபன் ஆண்டை கேளு, ஆண்டவர் இன்றைக்கு உன் மாற்றத்தை தருவார், ஒரு விடுதலை தருவார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை கட்டுவார். ஆண்டவர் கேளு, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேளு. ஆண்டவர் உன்னை ரட்சிக்க உன் வாழ்க்கையில் விடுதலை தர காத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ வேதனை தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. எத்தனை பெண்கள் 2 தினத்துக்கு கூட ஒரு அம்மா 3 பிள்ளைகளையும் தூக்கி கிணத்துல வீசி எழுதி தானும் விழுந்து செத்துட்டா குடியினால. சொல்ல வார்த்தையை கேட்கல, புருஷன் சொல்கிறது கேட்கவே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு சமையல் அம்மா இருந்தாங்க, சமையல் வேலை செய்கிற அம்மா. ஒரே பையன், ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. செல்லமாக வளர்த்துட்டு எங்கிட்ட ஒன்று வேலைக்கு கொண்டு விட்டாங்க. நல்ல பையனாக இருந்தான். அவன் இஷ்டப்படி வளர முடியலை. தாயிட்ட சொன்னான், நான் இங்கே வேலை செய்ய பிடிக்கலை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, அவன் இங்கே வேலை செய்கிற வரைக்கும் மகனாக இருப்பான், இங்கே வேலை செய்து வெளியே போயிட்டான்னா அவனை பார்க்க முடியாது, மகனாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா கேட்கலை. தன் பிள்ளை வாழ்க்கை தான் பெருசு நினச்சி பார்த்தாங்க. சிறு வயசு 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. மருமகளை பார்க்கணும், ஒரு மகன் வாழ்க்கையை ஆசையாக பார்க்கணும்னு சொல்லி அந்த பையன் கஞ்சா, ஒரு புதிதான் பவுடர் சாப்பிட்டா என்ன செய்யணும்னு தெரியாதான், அப்படி ஒரு பவுடர் கஞ்சா என்னெல்லாமோ குடி வரி ஆகிட்டான். அவனே நம்பி ஒரு பெண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. கண்ணி கூட்டு திருமணமாகி 3 வருஷம் தான் வாழ்ந்துருக்கான். முதல் வருஷம் குழந்தை பெற்றுட்டான். குழந்தை 1.5 வயசு கூட ஆகலை, தத்தி பற்றி நடக்குது. இவன் குடிச்சு செத்துட்டான். செத்த உடனே என்ன செய்யனே தெரியல. அந்த பானை உடைக்கணும்னு அந்த கழுத்தில் வச்சு, அந்த குழந்தை கழுத்தை தூக்கி வச்சு ஒரு கல்லை வச்சு ஓட்டை போட்டு தண்ணி செந்த வச்சு அதை பார்த்து அந்த காட்சியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும்.
இந்த வயசுலேயே குடிச்சிட்டு இந்த வயசில் 22 வயசு சாகணுமா? 22 வயசில் ஒரு பெண் வாழ்க்கையை கெடுத்து ஒரு குழந்தையும் கொடுத்து அந்த குழந்தை ரோட்டுக்கு வந்து தகப்பன் இல்லாத குழந்தையாக வளரணுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மனமாருங்க, மனமாருங்க. கடைசி காலத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஐயா, நீ மனமாறு. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு. கடவுள்கிட்ட கேளு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் விடுதலை தாங்கன்னு கேளு. ஆண்டு விடுதலை தர காத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ சம்பவத்தை பார்க்கும். குடிச்சிட்டு சாராய கடையில் பாட்டை வச்சு குத்திடுறான். குடிச்ச வீட்டுக்கு வரதில்லை, எங்கே போகிறான் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியலை. எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பணத்தை சாராயங்களை எண்ணுறான். என்ன லாபம்? யாருக்கு லாபம்? மக்கள் வாழ்வு சீரழிஞ்சி இந்த பணத்தை கவர்மெண்ட்டு போய் என்ன லாபம்? ஆனால் அரசாங்கம் பொண்ணு பண்ண முடியல. என்ன செய்ய முடியும்? அவங்களும் என்ன எவ்வளோ பான் பண்ணுறாங்க, எவ்வளவோ செய்கிறாங்க. ஆனால் மனுஷன் மாறலை. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாத, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாத. தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஒவ்வொரு நாட்களும் நான் ஒவ்வொரு மக்கள்கிட்ட சொல்கிற காரியம் அதுதான். ஒரு மக்கள்கிட்ட சொல்கிறது அதுதான். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பலாம் அழிஞ்சு போயிடுவேன், மனம் திரும்பலாம் அழிஞ்சு போயிடுவேன். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழாத. தேவனோடு வாழ, தேவனுக்கு கேளு. ஆண்டவன் வாழ்க்கையை விடுதலை காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வாழ்க்கையை பார்க்குறோம், சீரழிவான வாழ்க்கை. காரணம் கேட்டால் உண்மை இல்லாத வாழ்க்கை. குடிக்க என்ன தப்பு வேணாலும் பண்ணுறான், குடிக்கிறதுக்கு என்ன பாவம் வேணாலும் பண்ணுறான். மனைவி கொடூரமான முறை சித்திரவதை பண்ணுறான். தாலியை அறுத்து கொண்டு குடிக்கிறான். இது வாழ்க்கையா? இப்படி ஒரு வேதனையான வாழ்க்கை வேணுமா? வேதனையான வாழ்க்கை வேணுமா? மனம் திரும்ப மாட்டீங்களா? அடு கேட்காரையா, பாரத்தோட கேளுங்க, பாரத்தோட. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை வேலை செய்கிறா. அந்த பிள்ளைக்கு பவானின்னு பேர். 15 வயசு தான், 16 வயசுன்னு ஆகலை. நல்ல வேலை செய்வா. அதிகாரிகள் வரும்போது அவளை ஒழிச்சு விடணும். என்ன சின்ன பிள்ளை வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு வேறு வழி இல்லை, வேலை செய்கிறா. தகப்பையும் குடித்து 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 குடலெல்லாம் வெந்து போச்சுது. தாய்க்கு இடுப்புக்களை செயல்படலை, படுத்த படுக்க. இந்த பிள்ளை ஒரு நாளைக்கு 500 600 வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த பிள்ளை போய் தகப்பன்ட்டு கேட்டா, இப்போ நான் 16 வயசோட நான் ஆகலை, நான் வேலை செஞ்சு உன்னை காப்பாற்றுறேன், அம்மாவை காப்பாற்றுறேன், வாடகை கொடுக்க முடியலை, யார்ட்டாவது கெஞ்சி கூத்தாடி கம்பளை சொல்லி கொஞ்சம் வந்து வாடகை கட்டுறேன், நீ குடிக்கணுமா, நீ குடிக்கணுமா? கண்ணீரோடு மகள் கேட்டா. கண்ணீர் ரத்தங்கள் கண்ணீரோட, என் கண்களை பார், என் கண்களை பார், இத்தனை வேதனைப்படுறனே, நீ குடிக்கணுமான்னு கேட்டா. தகப்பன் குடிவெறியில் இருந்த தகப்பன் எழும்பி ஓங்கி அடிச்சிட்டான். அடித்து தாடையோட பிஞ்சு 3 நாட்கள் வர முடியாமல் கஷ்டப்பட்டா. 3 நாள் கழித்து ரொம்ப காயத்தோடு வந்தா. என்னம்மா கேட்டேன். அண்ணே அப்பா அடிச்சிட்டாரு, அப்பா அடிச்சிட்டாரு, அப்பா அடிச்சிட்டாரு, தாங்க முடியலை. அவர்கிட்ட குடிக்காதுன்னு சொன்னேன், அவர் கேட்கலை, குடிக்காதுன்னு சொன்ன கேட்கலை, அடிச்சிட்டாருன்னு சொல்லி இந்த பகல் அழுதா. எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கொடூரமான காலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ கொடூரமான காலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெபம் பண்ணதுக்காக ஜெபம் பண்ண ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்க ராஜா, தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க கேட்கணும். இப்படி எத்தனை ஏழை குடும்பங்கள், இப்படி எத்தனை ஏழை குடும்பங்கள், கஷ்டத்தோடு கண்ணீரோடு வாழக்கூடிய எத்தனை குடும்பங்கள். எவ்வளோ வேதனை, இவ்வளோ வேதனை நினச்சி பார்க்கவே முடியலை. நினச்சா வேதனையாக இருக்கும். அந்த மகளுடைய முகங்கள் எனக்கு அடிக்கடி வரும். என் பேத்தி வயசு அவளுக்கு, என் பேத்தி வயசு, என் பேத்தி வாழ்க்கை சீரழிஞ்சா எனக்கு எப்படிப்பட்ட எண்ணம் வரும், எப்படிப்பட்ட கஷ்டம் வரும்.
என் பேத்தி வாழ்க்கை சீரழிஞ்சா என் வாழ்க்கை தாங்க முடியுமா? ஆண்டவர் மகள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காதா? நீர் விடுதலை கொடுக்க மாட்டீரா? நீர் விடுதலை கொடுக்க மாட்டீரா? அப்படி கேட்டேன். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் சீரழிவு, மன கஷ்டங்கள், மனபேதங்கள். அந்த விடுதலை தரப்போகிறார். ஜெபம் பண்ணுவா, தலையை தாழ்த்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழும்புங்க பார்ப்போம். எல்லாரும் எழும்பி என்று கேட்கலாமா? ஆண்டவரே விடுதலை கொடுங்க ராஜா, ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க. தேசம் விடுதலை ஆகட்டும், குடியிலிருந்து விடுதலை ஆகட்டும். எங்கள் முதலமைச்சரோட பேசுங்க, எங்கள் அதிகாரிகளோட பேசுங்க, எங்கள் அதிகாரியோட பேசுங்க. எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கஷ்டத்தோடு கண்ணீரை வாழ்ந்து கொடுக்காண்டவரே, விடுதலை கிடைக்காதா? விடுதலை கிடைக்காதா? நீர் விடுதலை கொடுங்க. நீர் விடுதலை நாயகன். நீ அதுக்காக உலகத்தில் வந்தீங்கப்பா, விடுதலை கொடுப்பதுக்காக உலகத்தில் வந்தீங்க. அதை மனதில் வைத்து வாழ கிருபை தாங்க. எத்தனை ஏழை குடும்பங்கள் கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு அழிவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டவரே, வேண்டாம், அழிவு வேண்டாம் சாமி. பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. நல்ல தகப்பனே, மாலை வேலைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேதனை எல்லாம் அறிந்திருக்கிறேன் சாமி. ஒரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் கஷ்டங்கள் எல்லாம் அறிந்திருக்கேன் சாமி. யாரிடம் போவோம்? யார் எங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவார்? பிள்ளைகள் அழுகிற கண்ணீரை அறிந்திருக்கிறேன் சாமி. நீ சொல்கிற ஒரே விடுதலை, நானே உன் பரிகாரியே கர்த்தர், நானே உன் பரிகாரியே கர்த்தர். மரித்தேன், சதா உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. கண்ணீரை தொடங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவருக்கு நன்றி. ஜெபம் பண்ணுங்க. குடியிருந்து ஒரு விடுதலை, நம்ம தேசம் விடுதலை பெறணும். அநேக குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். அநேக பெண்கள் விதவைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் விதவைகளா, புருஷன் இல்லாமல் சிறு பிள்ளையா, திருமணம் பண்ணி விதவையாக எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ சின்ன பிள்ளைகள் அப்பானா யாருன்னு தெரியலை, அப்பானா யாருன்னு தெரியலை. எத்தனையோ குடும்பங்கள் அழுது கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. விடுதலை வேணும். அந்த விடுதலை தரக்கூடிய நாயகர் இயேசு மாத்திரம்தான். அவரை என்று வேறு ஒரு ரட்சிப்பு இல்லை. அவர் தான் விடுதலை தர முடியும். அந்த ஜப தாகத்தோடு கேளுங்க. கர்த்தருடைய ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆஸ்வதிக்கட்டும். நன்றி. ஆமென்.